Hello everyone, in the video we will talk about thermodynamics second law. So this is the fifth chapter. So first one என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லா தெரிஞ்சுக்க முன்னாடி வந்து ஹீட் வர்க் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஹீட் இஸ் a low grade energy, work வந்து பார்த்தோம்னா high grade energy. So அது வந்து தெரிஞ்சுக்கணும். The complete conversion of low grade energy to high grade energy is in a cycle is impossible. The complete conversion of low grade energy, heat into work is not possible னு சொல்றாங்க in a complete cycle. While the complete conversion of high grade energy to low grade energy is possible. அதாவது லோல இருந்து ஹைக்கு கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனா ஹைல இருந்து லோ கிரேட் எனர்ஜிக்கு வந்து பாசிபிள் கன்வெர்ட் பண்ணலாம். ஹீட் எனர்ஜி வந்து லோ கிரேட்னு சொல்றோம், அது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கெல்வின் பிளாங்க், ரெண்டு வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹீட் என்ஜின் டு ப்ரொடியூஸ் நெட்வொர்க் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள் இஃப் இட் எக்ஸ்சேஞ்சஸ் ஹீட் ஒன்லி வித் பாடிஸ் அட் சிங்கிள் ஃபிக்ஸ்ட் டெம்பரேச்சர். அதாவது ஒரு ஹீட் என்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ப்ரொடியூஸ் நெட்வொர்க் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள். அதாவது சிங்கிள் ரிசர்வாயர் வச்சு உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஒரு ஹீட் என்ஜினில். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இம்பாசிபிள். ஸோ அதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுது. டூ ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் பாத்ஸ் cannot intersect each other. இதுக்கு இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் பாத்ஸ் ரெண்டு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பாத்தும் எப்போவுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாதுங்கிறாங்க. ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆனால் அது வந்து வயலேட் செகண்ட் லா கெல்வின் பிளாங்க். மெஷின் விச் வயலேட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் தான் perpetual motion machine செகண்ட் கேன்னு சொல்லுவோம். இது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் பற்றி சொல்கிறது. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் a device which operating in a cycle transfers heat from cooler body to hotter body without any work input. அதாவது ஒரு கூலர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு வந்து ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஒர்க். ஸோ இது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதாவது இது வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு உண்டாகும், இது வந்து ஹீட் என்ஜினுக்கு உண்டாத ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து தெர்மல் டிவைசஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர், அதில் வந்து ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப், ரெஃப்ரிஜரேட்டர் சொல்லி 3 தெர்மல் டிவைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் பார்க்கலாம். ஸோ தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் டிஃபைன்ட் அஸ் a large body of infinite heat capacity. ஸோ அது வந்து ஒரு இன்ஃபைனைட் ஹீட் கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு லார்ஜ் பாடியை தான் வந்து நம்ம தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர்னு சொல்லுவோம். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்சர்விங் ஆர் ரிஜெக்டிங் an unlimited quantity of heat without any appreciable change in thermodynamic property. ஸோ அதான் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர், அதாவது இன்ஃபைனைட் ஹீட் கெப்பாசிட்டி சொல்லுவோம். சோர்ஸு சிங்க் இதெல்லாம் சொல்கிறோம்னா இதான் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹீட் என்ஜின் பார்க்கலாம். ஹீட் என்ஜின் works on thermodynamic cycle in which there is a net heat transfer to the system and net work transfer from the system. ஹீட் என்ஜினில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சோர்ஸ் ஒரு சிங்க்கு இருக்கும். சோர்ஸ் வந்து T1 டெம்பரேச்சர், சிங்க் வந்து T2 டெம்பரேச்சர். ஸோ இதில் வந்து நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் இன்டூ தி சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஹீட் சப்ளைடு நடக்கும். ஒரு ஹீட் என்ஜினில் வந்து ஹீட் சப்ளை பண்ணுறோம், அதன் மூலமாக நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி சிஸ்டம். இந்த சிஸ்டம்லேருந்து ஒரு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெளியே வருது. எப்போ போல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது Q2 டு தி சிங்க். ஸோ இதுதான் வந்து ஹீட் என்ஜினில் வர ப்ராசஸ். ஸோ ஹீட் நம்ம வந்து ஒரு ஹீட் சப்ளை பண்ணோம்னா அதில் வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இதுதான் ஹீட் என்ஜின். ஸோ இதில் வர தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து தெர்மல் எஃபிஷியன்சி ஒர்க் நெட் பை ஹீட் சப்ளை. ஸோ Q1 வந்து ஹீட் சப்ளை, Q2 வந்து ஹீட் ரிஜெக்டட், W நெட் வந்து ஒர்க் டன். ஸோ W நெட் வந்து நம்ம Q நெட்னு சொல்லலாம் பை ஹீட் சப்ளை Q1. இப்போ Q நெட் வந்து Q1 மைனஸ் Q2 நமக்கு தெரியும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா 1 மைனஸ் Q2 பை Q1 கிடைக்கும். இது வந்து போத் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து எடுத்துக்கலாம். இதே ரிவர்சிபிள் சைக்கிள்லாம் இங்கே வந்து 1 மைனஸ் Q2 பை Q1 எடுத்த மாதிரி 1 மைனஸ் T2 பை T1. இது வந்து ரிவர்சிபிள் சைக்கிளுக்கு வர எஃபிஷியன்சி. இது வந்து போத் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் என்ஜின் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஹீட் பம்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் பம்ப். ஸோ ஹீட் பம்பில் அதே மாதிரி சோர்ஸு சிங்க் இருக்கும்.
ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஹீட் பம்பில் உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வரும். டைரக்ஷன் வந்து இங்கே டாப் டு பாட்டம் வந்துச்சு. ஹீட் பம்பில் வந்து பாட்டம் டு டாப். ஸோ இதில் வந்து ஹீட்டை வந்து ஒரு ரீஜனுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ரீஜன் வந்து ஹீட்டிங் ரீஜன் சொல்லுவாங்க, இந்த சோர்ஸ் ரீஜனை. ஸோ இதை வந்து ஹீட் ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே ஹீட் சப்ளை ஃப்ரம் சிங்க் வந்து ஒர்க் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீட் இஸ் ரிஜெக்டட் டு தி சோர்ஸ். ஸோ இங்கே வந்து Q1 வந்து ஹீட் ரிஜெக்டட், Q2 வந்து ஹீட் சப்ளைடு அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்து ஒர்க் அப்சர்வ்டு. இப்போ சிஓபி இதில் வந்து எஃபிஷியன்சி சொல்ல மாட்டோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவோம் ஹீட் பம்ப்லேயும் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும். ஸோ சிஓபி வந்து Q1/Q1 - Q2 ஆர் Q1/W நெட்னு சொல்லலாம். இதே ரிவர்சிபிள் சைக்கிள் பார்த்தோம்னா T1/T1 - T2. ஸோ COP of refrigerator, COP of heat pump and efficiency of heat engine ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே எப்படின்னா இன்வெர்ஸ் மாதிரி இருக்கும். எஃபிஷியன்சி இன்டூ சிஓபின்னு போட்டிங்கன்னா 1 வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்குறோம். ரெஃப்ரிஜிரேட்டரும் ஹீட் பம்ப் மாதிரியே தான். இங்கே வந்து தேவையான ரீஜன் வந்து இந்த கூலிங் ரீஜன், கூலிங் எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கணும் ரெஃப்ரிஜிரேட்டரில். ஸோ சிங்க்லேருந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுவோம். ஸோ Q2 வந்து ஹீட் சப்ளை, Q1 வந்து ஹீட் ரிஜெக்டட் டு தி சோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ சப்ளை பண்ணி இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து இந்த ரீஜனுக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ அப்போ கூலிங் எஃபெக்ட் தேவைப்படுறது வந்து Q2, கரெக்டாக Q2/Q1 - Q2. இங்கே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் மேலே, அதனால் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து Q1/Q1 - Q2. இங்கே வந்து கூலிங் எஃபெக்ட்னால Q2/Q1 - Q2. இதே ரிவர்ஸில் எடுத்தோம்னா T2/T1 - T2ன்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும், COP ஆஃப் ஹீட் பம்ப் ரெஃப்ரிஜிரேட்டர். அதாவது COP ஹீட் பம்ப் = 1 + COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இது வந்து கிடைக்கும். எப்போ ஃபார்முலா 1, 2, 3 ஆர் அப்ளிகபிள் ஃபார் போத் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ டெம்பரேச்சர் வச்சு சொன்னோம்னா அது வந்து ரிவர்சிபிள் சைக்கிளுக்கு மட்டும் வரும். இதே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு சொன்னோம்னா இது ரிவர்சிபிளுக்கு அப்ளை ஆகும், இரிவர்சிபிள் சைக்கிளுக்கும் அப்ளை ஆகும். So if two reversible engine operating between thermal reservoir at T1, T2 and T3 வந்து ஒரே என்ஜின் வச்சு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ வந்து 2 தெர்மல் என்ஜின் வந்து வச்சு பார்க்குறோம். 2 ரிவர்சிபிள் என்ஜின் வச்சு T1, T2, T3. இது வந்து T2 டெம்பரேச்சரு. இந்த இங்கே ஃபார்முலா டயக்ராமில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது T1, இது T2, இது T3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வர ஒர்க் டன் வந்து W1, இது W2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் T1 வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர், T2 வந்து நெக்ஸ்ட்டு லோயஸ்ட், T3 வந்து ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். ஸோ இதில் வந்து 2 கேஸ் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து சம்மில் கேட்கலாம் இந்த மாதிரி, இல்லை இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வச்சு மட்டும் கேட்கலாம். வந்து எஃபிஷியன்சி சேமாக இருக்குன்னா எஃபிஷியன்சி அந்த ஃபார்முலா வந்து சேம் பண்ணுவோம், கரெக்டாக. எஃபிஷியன்சி ஆஃப் இந்த ஒரு 2 என்ஜின் சேம் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணோம், அந்த கேஸில் வரும். இப்படி ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா வந்து T2 = √T1 T3 ஆர் Q2 = √Q1 Q3. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் அவுட்புட் வந்து சேம்னா ஸோ ஒர்க் அவுட்புட் வந்து Q1 - Q2 அது வந்து சேம்னு சொன்னீங்கன்னா கிடைக்கிற ஃபார்முலா வந்து T2 = T1 + T3/2. ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் மாதிரி கிடைக்கும் T2, அந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சருக்கு வந்து. ஸோ இதான் 2 கேஸு. நெக்ஸ்ட் வந்து பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் தேர்ட் கைண்ட். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. இந்த எஃபிஷியன்சிக்குன்னா ஜஸ்ட்டு ஃபார்முலாவை நீங்கள் ஈக்குவேட் பண்ணி இந்த ரிலேஷன் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் தேர்ட் கைண்ட். தேர்ட் கைண்ட்னா உடனே நம்ம வந்து தேர்ட் லா வந்து உங்களுக்கு வந்து வயலேட் பண்ணால் தேர்டு கைண்ட் நினச்சிடக்கூடாது. ஸோ இது தேர்டு கைண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட், PMM3 மட்டும் டிஃப்ரெண்ட். அது என்னென்னு பார்த்தோம்னா கண்டினியூவல் மோஷன் ஆஃப் மூவபிள் டிவைஸ் இன் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதான் PMM3ன்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஒரு மோஷன் நடந்துகிட்டே இருக்குது ஒரு மூவபிள் டிவைஸில் அப்படின்னா அதுதான் PMM3ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கார்னாட் தியரம் பார்க்குறோம். இட்ஸ் சேட் தட் ஆல் ஹீட் என்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் எ given constant temperature source and given constant temperature sink has higher efficiency than reversible engine. அதாவது ஒரு நிறைய ஹீட் என்ஜின்ஸ் எடுத்துக்கிட்டோம்
அந்த ஹீட் என்ஜின்ஸ் எல்லாம் ஒரே சோர்ஸ் டெம்பரேச்சர் சிங்க் டெம்பரேச்சர் இடையில ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ரிவர்சிபிள் இன்ஜின் விட எதுக்கும் அதிகமாக எஃபிஷியன்சி வந்து இருக்காது. ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும் அப்படிங்கிறோம் கார்னட் இன்ஜின். ஸோ அந்த ரிவர்சிபிள் இன்ஜினை நம்ம கார்னட் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ இந்த தீரம் வந்து கார்னட் தீரம்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் ஆல் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் சேம் டெம்பரேச்சர் லெவல்ஸ் இஸ் சேம். அதாவது உங்களுக்கு ரிவர்சிபிள் இன்ஜின் எடுத்துட்டிங்கன்னா அது எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து சேம் டெம்பரேச்சர் சேம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சராக இருக்கும் பட்சத்தில் எல்லா ஹீட் என்ஜினுக்கும் எல்லா ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினுக்கும் எஃபிஷியன்சி சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் டிக்ரீசிங் T2 to increase thermal efficiency of Carnot cycle is more than the effect of increasing T1 by same amount. இப்போ வந்து நம்ம எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து T1 T2 வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த வேல்யூ கம்மியாகும். அப்போ -6 வேல்யூ கம்மியாகி உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாகும். T2 டிக்ரீஸ் பண்ணணும் இல்லைனா T1 இன்க்ரீஸ் பண்ணணும், 2 வழி இருக்குது. நீங்கள் வந்து T2 டிக்ரீஸ் பண்ணலாம் இல்லைனா T1 இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த எஃபெக்ட் வந்து பெட்டராக இருக்குன்னு பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் டிக்ரீசிங் T2 டிக்ரீஸ் தெர்மல் எஃபிஷியன்சி மோர். இப்போ அந்த T2 அந்த சிங்க் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணுற எஃபெக்டாக உங்களுக்கு வந்து அதிகமான இது வந்து கொடுக்கும். அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் T1 இன்க்ரீஸ் பண்ணுறதோட அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் thermodynamics gives origin to the internal energy, செகண்ட் லா gives origin to entropy. ஃபர்ஸ்ட் லா யூஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ செகண்ட் லா யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கனால என்ட்ரோபி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து தேர்ட் லா சொல்லிடுறாங்க. தேர்ட் லா என்னென்னா இந்த பெரிய விஷயம் இல்லை. தேர்ட் லா வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள் பை எனி ப்ரொசீஜர் நோ மேட்டர் ஹவ் ஐடியலைஸ்ட் to reduce any system to absolute zero temperature in a finite number of operations. இதை தேர்ட் லான்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். absolute entropy of pure crystalline substance at absolute zero temperature is zero அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்சல்யூட் என்ட்ரோபி வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து எவ்வளோ ஐடியலாக இருந்தாலும் ஒரு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஜீரோ டெம்பரேச்சர் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து செகண்ட்லாம் வந்து பார்த்துருக்கோம். கான்செப்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த சாப்டர் வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.